நமஸ்காரம் சத்குரு. இந்த கேள்வி ஒரு முஸ்லிமாக எனக்கு ரொம்ப முக்கியமானது. நான் பிறப்பால் ஒரு முஸ்லிம், மதப்பற்றுள்ள பொண்ணு. ஆனால் அதே சமயத்தில் உங்களோட தீவிர ஃபாலோவர். உங்களோட டீச்சிங்கும் யோக பயிற்சிகளும் என்னோடய வாழ்க்கையே அற்புதமாக மாற்றிடுச்சு. ஆனால் சில முஸ்லிம்கள் இதை எதிர்க்கும் போது என்ன பண்ணுறது? நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிறப்பால் நான் முஸ்லீம் அல்லது இந்துன்னு சொல்கிறதெல்லாம் சமூகம் சார்ந்த அல்லது கலாச்சாரம் சார்ந்த தன்மை. எல்லாருமே ஏதோ ஒரு மதத்தில் தான் பிறந்திருப்போம். அதனால் நாம் மனிதனாக மலர மதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதாவது நம்ம மனிதத்தன்மை முழுமையாக மலர்றதுக்கு எதையுமே நம்ம தடையாக வச்சுக்கக்கூடாது. முதல்ல எதுக்கு ஒரு மதமோ ஃபிலாசபியோ ஒரு மனிதனோட மனிதத்தன்மை மலர்றதுக்கே இந்த மாதிரி தடை போடணும்? உண்மையாக இந்த தடையெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் மனிதத்தன்மையை இழந்துடக்கூடாதுன்னு போட்டாங்க. கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் சில தடைகளை போட்டிருப்பாங்க. அதனோட நோக்கமே, அந்த தடைகளுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கமே மனுஷங்க மனிதத்தன்மையை இழந்து மறுபடியும் விலங்கு மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு. ஏன்னா மனிதனாக நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய லட்சக்கணக்கான வருஷம் ஆயிருக்கு. திரும்பவும் பின்னாடி போயிடக்கூடாதுல்ல. உதாரணத்துக்கு உங்கள் காரில் மலை ஏறுறீங்க, திடீர்னு பின்னோக்கி போகுதுன்னா ஒரு கல்லை வச்சு ஸ்டாப் பண்ணுவோம், பின்னாடி போகாமல் இருக்க. அப்புறம் நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் அடுத்து காரில் வர்றவங்களுக்கு நீங்கள் போட்டுட்டு போன அந்த கல் மிகப்பெரிய தடை, அவங்க முன்னோக்கி போக. மதங்கிற பேரில் இதுதான் நடந்திருக்கு. நீங்களே கவனிங்க, எந்த மாதிரி தடை உங்கள் மதத்தில் அல்லது மற்ற மதத்தில் போட்டிருந்தாலும் அந்த டைமில் நல்ல நோக்கத்தோடு தான் அதை பண்ணியிருப்பாங்க. அதாவது மனிதத்தன்மை பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போகணுங்கிற மாதிரி. ஆனால் இது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா, எந்த கல் உங்கள் சக்கரத்துக்கு பின்னாடி இருந்துச்சோ அதே கல் துரதிருஷ்டவசமாக முன்னாடி வந்துருச்சு. இப்போ அதை அகற்றணும். எப்படி மென்மையாக அகற்ற முடியுமோ அப்படி அகற்றுங்க. மிகுந்த மரியாதையோட, நன்றி உணர்வோட அதை உருவாக்கணுங்க நோக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து அகற்றுங்க. All right. Well, thank you very much. Thank you. I love you. Wonderful. See you Wonderful soon. talking to you. Bye. Namaskar. Bye.